வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். 7th and 8th சமசி புத்தகத்தில் இந்த கணக்கு தவறாக உள்ளது அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையிலே 2 ப்ராப்ளம் மிஸ்டேக்காக இருக்குது. அந்த 2 ப்ராப்ளமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 2 கணக்கும் ஒன்று தனி வட்டி கணக்கு, இன்னொரு ஒன்று கூட்டு வட்டி கணக்கு. ஸோ இந்த கூட்டு வட்டி கணக்கு 2வது கணக்கு என்கிட்ட நிறையா ஸ்டூடெண்ட் டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஸோ இது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஸோ அது 2வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதையும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7th எந்த டேர்ம்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு டேர்ம். 7th தேர்டு டேர்மில் தனி வட்டி கான்செப்ட் உள்ள கொஸ்டின் தவறாக இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். எடுத்துக்காட்டு 2.29. ஸோ இந்த கணக்கை நீங்கள் கவனிங்க. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இந்த வேல்யூ, அதாவது 10,050ங்கிறது அசல் வேல்யூ தான். 5 ஆண்டுகள் என் வேல்யூ, R அப்படிங்கிற 10% பிரின்சிபல் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா இது. மொத்த தொகை இங்கே கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கோ தான். A = P + சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஓகே. ஸோ அது என்ன வரும்? P × P + PNR / 100 அப்படின்னு நோட் பண்ணுவோம். இதில் Pங்கிற வேல்யூ காமனாக எடுத்துட்டோம்னா 1 + NR / 100. ஓகே. ஸோ இது எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இப்போ மொத்த அமௌண்ட் தான் இந்த சைடு 10,050 நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது, அதனால் 1 + N வேல்யூ 5 ஆண்டுகள், அதே போல் R வேல்யூ 10% / 100. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ இந்த 2 0 ஆக்சுவலாக இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். 4 5 5 2 5 10. அப்போ மேலே 1 இருக்குது, கீழே 2 இருக்குது. இப்போ இது 1 + 1/2 இருக்குது. இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மட்டும் 3/2ங்கிறது மாறும். இது நம்மளுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சது தான். ஓகே. இப்போது இந்த 10,050 = P × 3/2. இப்போ இது ஈக்குவல் டு அந்த சைடு மாறும்போது பிரின்சிபல் அமௌண்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஈக்குவல் டு அந்த சைடு மாறும்போது 10,050 × 2/3ங்கிறது மாறும். இப்போ நம்ம 3ஆல் சிம்பிளை பண்ணுறோம். 1 3 3 3 9, அடுத்தது பேலன்ஸ் 1 10, அதுலேயும் 3 இருக்கும். 3 9 பேலன்ஸ் 1 15 அப்படின்னா கொஞ்சம் 15. அப்போது 3,350ங்கிறது இங்கே கிடச்சிருக்கு. பட் இங்கே ஆன்சர் நீங்கள் கவனிங்க, இங்கேயும் 3,350 அசல் வேல்யூ 3,350னே கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2 மல்டிபிள் பண்ண மறந்துட்டாங்க. ஓகே. அப்போ இதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் எவ்வளோ வரும்? 6,700ங்கிறது இருக்கா? ஸோ 6,700ங்கிறது தான் இதோட பிரின்சிபல் அமௌண்ட். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே இந்த 2ஆல் மல்டிபிள் பண்ணாமல் இதே தான் அசல் வேல்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. 3,350 அசல் வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது கிடையாது, 6,700 அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த 6,700ல் 10% வருஷத்துக்கு 10% 5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சி 2 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வரும்? இந்த மொத்த தொகைக்கான 10,050ங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பொதுவாக தமிழில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் கொஸ்டின் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கதா இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே கவனிங்க. இது எக்ஸாம்பிள் 2.29 கவனிச்சிங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் 10,050, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இந்த 3,350 இதவே இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் இது கிடையாது, தவறு. ஓகேங்களா? ரைட். சார் 2வது கொஸ்டின் பார்ப்போம். 2வது கொஸ்டின் எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ 8th இது என்ன எடிஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு, நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 141. ஓகே. ஸோ பேஜ் 141ல் வாழ்வியல் கணிதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4வது கணக்கு. ஓகே. இந்த 4வது கணக்கில் மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்குங்கிற பார்த்தீங்கன்னா அசல் ரூபாய் 10,000, ஆண்டு வட்டி வீதம் R 8%, என்னோட வேல்யூ 2 3/4 ஆண்டுகள், பட் காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா அது என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். P × 1 + R/400 பவரில் 4n அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். நம்ம ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கிறோங்கிற ட்ரை பண்ணுவோம். பட் இவங்க கொடுத்துருக்க ஆன்சரில் ஒரு ஆண்டுக்கு, அதாவது ஆண்டுக்கு இந்த காலம் 2 3/4ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதுதான் இவங்க கேட்டிருக்க
கொஸ்டின். அப்போது அந்த காலாண்டுங்கிற வேர்டு வராது. ஓகேவா? ஸோ காலாண்டுன்னு இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை. ஸோ இது இங்கிலீஷ்க்குரிய கொஸ்டின் நீங்கள் கவனிங்க. இதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன்னா இந்த டவுட் நீங்கள் கேட்டிருக்கீங்க, எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கலப்பு பின்னத்தில் இருந்தால் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் சொல்கிறேன். இங்கிலீஷில் இந்த கொஸ்டினை கவனிங்க. இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 4வது கொஸ்டின் தானே. ஸோ 10,000, ஆர் வேல்யூ 8%, என் வேல்யூ 2 3/4, இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி. ஓகே, ஸோ இயர்லிங்கிறது தான் கரெக்டானது இவங்க கண்டுபிடிச்சிருக்க ஆன்சருக்கு. ஓகே, ஸோ அது கரெக்டாக இந்த 4th கொஸ்டின்ங்கிறது கரெக்டான ஆன்சர் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலாண்டுக்குரியது தப்பு அப்படின்னு தமிழில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது தப்பு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேல. ஓகே, ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆண்டுக்குன்னு இருந்தாவே இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 10,000. ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000. நெக்ஸ்ட்டு இதோட என் வேல்யூ தான் 2 3/4ன்னு இருக்குது. 2 3/4. ஆர் வேல்யூ 8%. இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு 8%. எஸ். ஓகே, இப்போ இவங்க கொடுத்துருக்க ஃபார்முலா படி கலப்பினத்தில் இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூ ஏன்னு எடுத்துக்குவோம், இந்த 2 வேல்யூ B/Cன்னு எடுத்துக்கோம்ல. ஸோ அதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். P × 1 + R/100 ஹோல் பவர் A. அதே போல் 1 + B/C R / 100. ஓகேவா? இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 1 + Rங்கிற இடத்துல 8 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்கே ஏங்கிற இடத்துல 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ இந்த வேல்யூ சிம்பிளை பண்ணோம்னா 100 + 8 108. ஸோ 108 / 100 ஸ்கொயர்னால இன்னொரு ஒரு டைம் நான் நோட் பண்ணிடுறேன். 108 / 100. அடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன? 3/4 3/4 சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்கே R வேல்யூ 8ன்னு இருக்கும். ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்கே 2ன்னு வரும். 3 × 2 6. அப்போது 100 + 6 106. 106 / 100. ஓகேங்களா? இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். எப்படி சிம்பிளை பண்ணான்னு பாருங்கள். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? மீதி இந்த 108ன்னு இருக்குது. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒரு ட்ரிக்கு சொல்லியிருக்கேன். என்ன ட்ரிக்கு சொல்லியிருக்கேன்? 108 × 108க்கு ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணுறதுக்கு இந்த 108ஓட இந்த 8 மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், அடுத்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது 108ஓட 8 ஆட் பண்ணால் 116. அடுத்தது 8 8 64. ஸோ 11 664ங்கிறதா இது ரெண்டே மல்டிபிள் பண்ணது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 106 மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இருக்க அந்த 100 டிவைடில் 100ன்னு இருக்கா, அதுக்கு பதிலாக நான் ஒரு 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சா வேலை முடிஞ்சது. ஏன்னா இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா மறுபடியும் 5ஆல் அடிச்சு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்கும். அதே இது டிவைடில் 10 100 1000 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 106 மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ மல்டிபிள் பண்ணால் 6 நாங்கள் 24க்கு 4 பேலன்ஸ் 2 6 36 36 2 38 பேலன்ஸ் 3 6 36 3 39 பேலன்ஸ் 3 1 6 6 + 3 9 1 6 அடுத்து ஒரு 0. அடுத்து டேரெக்டாக இங்கே வந்துடுறேன். ஒரு நாள் 4 6 நாங்கள் 1 6 1 6 இங்கே அதே நம்பர் அப்படியே வரும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 8 இங்கே 13க்கு 1 பேலன்ஸ் 1, இங்கே 16க்கு 6 பேலன்ஸ் 1, இங்கே 13க்கு 1 பேலன்ஸ் 1 2 1. அப்போ 12,000. இப்போ 12 36 384 வருதா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்க போகிறேன்னு சொன்னால், ஸோ 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா 12 363.84. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த தொகை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அசல் வேல்யூவில் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, மொத்த தொகை வந்து 12,363. இதிலேருந்து 10,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க வேல்யூ கிடைக்கும் 2,363.84. ஓகே, ஸோ இந்த தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2 டவுட் இதில் வரும். ஒன்று எப்படி நம்ம காலாண்டுக்கு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ அந்த கொஸ்டினும் தப்பு அப்படிங்கிற அந்த வேர்டும் தப்பு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து 2வது இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் வந்தால் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் ஆன்சர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.